வணக்கம் சார். விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு அ உயிரிழந்திருக்காரு. ஸோ ஆமா. அவர் பத்தின உங்களுடைய இரங்கல் செய்தி பதிவு அதாவது பண்ணணும். விஜயகாந்த் சார் வந்து கேப்டன் பேர் வச்சது, அவர் கேப்டன் பேர் நாங்க கொடுத்த பேர் தான். ம். உண்மையிலே எல்லா சினிமாவுக்கு ஒரு கேப்டன் தான். சினிமாவில் அத்தனை பேரும் சரி, அது நடிகராக இருந்தாலும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, லைட்மேனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு எந்த குறையாத நேரடியாக போய் அவர்கிட்ட பேசலாம். எந்த ப்ராப்ளம் வந்து நேரடியாக எவ்வளோ பெரிய இடமா தான் அது பேசி சால்வ் பண்ணுற ஒரு மனிதர், நல்ல மனிதர் அவர். அவரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு தர்ம சக்கரவர்த்தி அந்த கோடைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆதவன் கதை அவருக்காக சொல்லப்பட்ட கதை. அவர் ஓகே பண்ணார், கதை ராவுத்து எல்லாம் ஓகே பண்ணி ஷூட்டிங் போகிற நேரத்தில் டேட்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகி அப்படியே மிஸ் ஆகி போச்சு. அதுதான் கதை. சூர்யாவுக்கு பண்ண அந்த கதை தான் ஆதவன். விஜயகாந்துக்கு பண்ண கதை. இப்போ பாருங்க, விஜயகாந்த் வச்சு பாருங்க கதை, ஆதவன் பாருங்க அப்படி இருக்கு. அதுதான் உண்மை. சார், அவருடனான உங்களுடைய தருணங்கள் பத்தி சொல்ல முடியுமா சார்? நீங்க அவர் சந்திச்சு பேசணும். கதை சொல்லி நான் அட்டெண்டா இருக்கும்போது கதை சொன்னாங்க. அது எடுக்க முடியல. தர்ம சக்கரவர்த்தி கோடைரக்டர் தர்ம சக்கரவர்த்தி நான் கோடைரக்டர். அப்புறம் வந்து நிறைய படம் நடிச்சேன். கஜேந்திரன் பண்ணேன், மரியாதை பண்ணேன், வானத்தை போல பண்ணேன். நாங்கள் பண்ண படங்கள்லாம் இருக்கு. வானத்தை போலாம் பண்ணால் அவ்வளோ ஆழமாக காமெடி பண்ணுவார். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, சினிமா ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு கேரமில் போய் உட்காந்துக்குவோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரோட மத்தியில் ஒரு ஸ்டூலை போட்டு நிமிந்து உட்காந்துருப்பாரு. ஒரு கொடை பிடிச்சி அவரே கொடையை யாரை பிடிச்சோட கொடு, கொடையை நான் பிடிச்சிக்கிறேன், அவரே கொடையை வாங்கி பிடிச்சிக்குவார். பிடிச்சி உட்காந்துருப்பாரு. யார்கிட்டையும் எப்போ வேணா போய் பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர். எந்த நேரத்தில் எதை பற்றியும் அவர்கிட்ட பேச தைரியம். நம்ம கூச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த உதவியும் கிடையாது. உடனே நினைச்ச உடனே செய்வார். வந்து கருத்து எம்ஜிஆர் சொன்னாலும் பேர் சும்மா கருத்து எம்ஜிஆர் சொல்ல விட அந்த அளவுக்கு ஒரு கொடை வளர் தன்மை இதோடு வாழ்ந்திருக்கிறாரு. ஏன்னா இப்போ கட்சியில் கட்சி ஆரம்பிச்சு நான் கூட சொன்னேன், ஆனால் நான் வந்துடுறேன் கட்சிக்கு, எம்ஜிஆர் ஆரம்பி மிஸ் பண்ணிட்டேன், ஒரு கட்சிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சிரிச்சார். எதுக்கு ரமேஷ் அண்ணா கட்சிக்கு வரீங்க? ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மற்ற கட்சியில் உங்கள் தயாரிப்பாளரோ நடிகர்களோ உங்களை போகிறது தயங்குவாங்க. அது உங்கள் சினிமா தொழிலை பாதிக்கும். நீங்கள் சினிமாவில் இருங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தால் நேரடியாக கிட்ட பேசுங்க, நான் சால்வ் பண்ணி தரேன். அது மாதிரி யூனியன் சம்மந்தமாக, நடிகர் சங்க சம்மந்தமாகவும், டைரக்டர் சொன்னாங்க, செல்லம் சார், விக்ரம் சார், எல்லாரும் அடிக்கடி வர வைப்பாங்க. எந்த நேரத்தில் வேணால் அவர் பார்ப்பான். நிறைய சமீபத்தில் நிறைய பார்த்தோம், பேசியிருக்கோம் அவர்கிட்ட. அவர் உடல்நலம் இல்லாத போதே ரொம்ப எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருந்தது. அது வந்து கடவுளோட சீக்கிரம் எடுப்பார். நம்மளாம் எதிர்பார்க்க போன தடவை போகும்போது நான் நினைச்சேன் நிச்சயமா குணமாய் வந்துடுவார். நமக்கு கொரோனா வந்து எல்லாரும் என்ன பண்ண முடியும்? கொடுமையான ஒரு விஷயம் சினிமாக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு. ஏன்னா அரசியல் வந்திருந்தாருன்னா அரசியல நியாயமா நடத்திருப்பாரு. சார், நீங்க அவரை கடைசியா சந்திச்சும் போது என்ன பேசுனீங்க? அவர் என்ன சொன்னார்? இந்த யூனியன் சார்பில் நாங்கள் வைக்கிறது செல்லம் சார்லாம் நடிகர் சங்க யூனியன், அதை பற்றி நாங்கள் பேசணும். நல்லா பேசுவார் அப்பெல்லாம். அப்புறம் எல்லாரும் தனித்தனியாக கூப்பிட்டு நிமிஷம் எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், தனிப்பட்ட முறையில் விசாரிப்பார். பையன் எப்படி இருக்கான் எல்லாம். அது மாதிரி ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி பழகுவார். அவரும் சரி, அந்த அம்மாவும் சரி, எங்கே பார்த்தா நின்று காரன் எப்படி இருக்கீங்க கேட்டுட்டு தான் போவாங்க. சுனிஷா அப்படி ஒரு எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர் தான் முக்கியம். நிச்சயமா சார். இணைப்புல வந்து இரங்கலை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.